என் கையில் ஒரு ஸ்கேல் இருக்குது அண்ட் எனக்கு முன்னாடி ஒரு லைட் இருக்குது. இந்த ஸ்கேலை வந்து நான் இந்த செவத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு ஒரு நிழல் தெரியுது அண்ட் இந்த ஸ்கேலை வந்து நான் சுற்றுறேன். அப்படி சுற்றும் போது இந்த நிழல் வந்து பெருசாகுது, சின்னதாகுது. இந்த நிழல் சின்னதாகிறதோ பெருசாகிறதோ இந்த ஸ்கேலை சுற்றுறதுனால வருது அப்படின்றது தெரியுது. இந்த ஸ்கேலே உங்கள் கண்ணுக்கு தெரியல, நீங்கள் பார்க்குறதுலாம் வெறும் நிழல் மட்டும்தான். இப்போது இந்த ஸ்கேலை நான் சுற்றுறதுனால இந்த நிழல் சின்னதாகிறது பெருசாகிறது நீங்கள் எப்படி நினைப்பீங்க? ஒரு ஸ்கேல்னு ஒன்று இருக்குது, அதை சுற்றுறாங்க, அது வந்து 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டாக இருக்குது, அதுக்கு லென்த்துன்னு இருக்குது, பிரெத்துன்னு இருக்குது, ஹைட்டுன்னு இருக்குது. அது சுற்றுறதுனால தான் இப்படி ஆகுதுன்னு நான் நினைப்பீங்க? திடீர்னு ஒரு உருவம் பெருசாகுது, திடீர்னு சின்னதாகுது, இது எப்படி பாசிபிள், எப்படி ஆக முடியும் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. இப்படி தான் டைமென்ஷன்ஸும் நாம் பார்க்குறதெல்லாம் இந்த நிழல் மட்டும்தான். நமக்கு இந்த ஸ்கேல் தெரியறதே கிடையாது. நம்ம பார்க்குறது 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஏதோ ஒரு ஹையர் டைமென்ஷன் ஆப்ஜெக்டோடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். நமக்கு வரக்கூடிய பிசிக்ஸ்ல அத்தனை பிரச்சனைகளும் இந்த ப்ரொஜெக்ஷனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்படின்னா டைமென்ஷன்னா என்ன? அந்த ஸ்கேல் எக்ஸாம்பிள் மாதிரி நாம ஏன் வேற ஏதோ ஒன்றுடைய ப்ரொஜெக்ஷனாக இருக்கக்கூடாது? இப்போ இந்த வீடியோ கூட ஒரு 3 டைமென்ஷன் தான், இப்போ நம்மளோட லைஃப் கூட ஒரு 3 டைமென்ஷன் தான், அப்படி தான் நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பார்க்குற இந்த எல்லா விஷயமுமே ஏன் ஒரு 4 டைமென்ஷனுடைய ப்ரொஜெக்ஷனாக இந்த 3 டைமென்ஷனில் இருக்கக்கூடாது? இதெல்லாம் கற்பனை கதை மாதிரி இருக்கும். ஆனால் ஃபிசிசிஸ்ட் இதை பற்றிலாம் தேடிட்டு இருக்காங்க. டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி அப்படின்ற முக்கியமான விஷயத்தில் இந்த ஹையர் டைமென்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த வீடியோவில் நம்ம 3 டைமென்ஷன் மட்டும் இல்லாமல் 4 டைமென்ஷன்னா என்ன, 5 டைமென்ஷனா என்ன, 6 டைமென்ஷனா என்ன அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது சயின்ஸ் ஸ்கொயர். நான் உங்களுடைய வினோத். டைமென்ஷன் அப்படின்றத இப்படி சிம்பிளா சொல்லலாமா? அதாவது நீங்க இண்டிபெண்டா மூவ் பண்ணக்கூடிய டைரக்ஷன்ஸ்னுடைய எண்ணிக்கை. இப்போ ஒரு லைன் மட்டும் இருக்கு, இந்த லைன்ல ஃபார்வர்ட் போக முடியும், இல்ல பேக்வர்ட் வர முடியும். இப்படி இருந்தது அது என்ன டைமென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டைமென்ஷன். ஃபார்வர்ட் பேக்வர்ட் மட்டும் இல்லாம லெஃப்ட் ரைட்டும் உங்களால போக முடிஞ்சதுன்னா அது வந்து 2 டைமென்ஷன். இப்போ நான் முன்னாடி சொன்னது கூட ஹைட்டையும் டெப்த்தையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 3 டைமென்ஷன். இந்த 3 டைமென்ஷன் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஆனா இந்த 4th டைமென்ஷன் வரும்போது தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். இப்போ ஒரு ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு 2 டைமென்ஷன். இப்போ இதை 3 டைமென்ஷன் எப்படி மாத்தலாம் அப்படின்னீங்கன்னா 2 ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, அதுக்கு நடுவுல லைன் போட்டீங்கன்னா அது வந்து 3 டைமென்ஷன் ஆயிடும். அப்போ இந்த 4 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா 2 கியூப் எடுத்துக்கோங்க. இந்த 2 கியூபையும் ஒன்னோட ஒன்று சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4th டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் கிடைச்சிடும். பட் இதை உங்களால உங்களுடைய மூளையில கற்பனை பண்ணி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நம்மளுக்கு 4 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று கிடையாது. அப்படி இருக்கு, நம்மளுடைய மூளை தான் அதை ப்ராசஸ் பண்றது கஷ்டப்படுது. அது எப்படி ப்ரோ, எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, 4 டைமென்ஷன் ஒன்று இருந்தா எனக்கு தெரிஞ்சிடதானே போகுது அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு கார்ட்டூன் கேரக்டர் பாக்குறீங்க. இது வந்து 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அந்த 2 டைமென்ஷன் கேரக்டர் இன்னொரு 2 டைமென்ஷனல் கேரக்டர் எப்படி பார்க்கும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க வெறும் 2 டைமென்ஷன் தான் இருக்கே தவிர மற்றது எதுவுமே இல்லை. அதனால ஒரு கேரக்டரோட இன்னொரு கேரக்டர் ஆப்போசிட் சைட்ல வந்து நிற்க முடியாது. அப்போ ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் பார்த்தா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த கேரக்டர் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா வெறும் லைன் மட்டும் தான் தெரியும். ஒருவேளை இந்த கேரக்டர் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு அப்படின்னும், இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னும், கண்ணு மூக்கெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது கூட இன்னொரு கேரக்டருக்கு தெரியாது. ஆனால் நாம் அந்த கேரக்டர் எப்படி பார்ப்போம்? அது என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, அது எப்படி இருக்குது, அதுக்கு கண் எங்கே இருக்குது, மூக்கு எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரியும். ஏன்னா நாம் அதோட ஹையர் டைமென்ஷனில் இருக்கோம். 4th டைமென்ஷன் வரும்போது நமக்கு அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது உண்மை. ஆனால் ஒரு 4th டைமென்ஷன் ஆப்ஜெக்ட்னால 3rd டைமென்ஷனை ரொம்ப ஈஸியாக பார்த்துட முடியும். எப்படி நம்ம ஒரு 2 டைமென்ஷனை ரொம்ப ஈஸியா ரொம்ப டீடைலிங்கா பார்த்தோமோ அது மாதிரி. சரி, இப்போ நான் 4th டைமென்ஷன் சொன்ன உடனே உங்களுக்கு இமிடியேட்டா தோன்ற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவிட்டியில 3 டைமென்ஷன் பிளஸ் டைம் ஒரு டைமென்ஷனா சேர்த்து அதுதான் 4th டைமென்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் இப்போ வரைக்கும் சொல்லும்போது டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொல்லல. அப்போ இது என்ன மாதிரியான 4th டைமென்ஷன்? டைமை தான் நம்ம 4th டைமென்ஷனா எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. இங்க நான் ரிலேட்டிவிட்டியை பத்தியே பேசல, ஜென்ரலா இருக்கக்கூடிய ஜாமெட்ரியில இருக்க டைமை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ரிலேட்டிவிட்டியில அவங்க சொன்னதெல்லாம் 3 டைமென்ஷன் பிளஸ் டைமை நீங்க அதுக்குள்ள சேர்த்துக்கணும். அந்த டைமை நீங்க சேர்த்துக்கிறது XYZ அப்படின்ற 3 டைமென்ஷன் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்த்து கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இந்த 4th டைமென்ஷன்ல ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா என்ன? இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் 4th டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் ஆர் கியூபுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராக்ட். இப்போ பல சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்கேல் எக்ஸாம்பிள் மாதிரியே நாம கூட 4th டைமென்ஷனுடைய ஒரு ப்ரொஜெக்ஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாம நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துல இருந்து தான் வந்திருக்கோம். அந்த தெரியாத ஒரு விஷயம்ன்றது உங்களுக்கு ஸ்கேல் அங்க மறைச்சிருக்க மாதிரி நாம பார்க்குற இந்த 3 டைமென்ஷனல் விஷயம் எல்லாமே 4th டைமென்ஷனுடைய ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். அப்படி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால எந்த காலத்திலையுமே அந்த 4th டைமென்ஷன் ஆப்ஜெக்டை பார்க்கவே முடியாது. ஏன்னா அது நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்சதுல இந்த 3 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் மட்டும்.
மட்டும்தான். ஆக்சுவலாகவே ஃபோர்த் டைமென்ஷன் உலகம்னு ஒன்று இருந்து அங்கே எல்லா கிரியேச்சர்ஸ்லாம் இருந்தால் அவங்க நம்மக்கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கற்பனையாக யோசிச்சு பார்ப்போம். இது ஃபிசிக்ஸ் கிடையாது. என்ன நடக்கும்? அந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை ஈஸியாக டச் பண்ண முடியும். நம்ம உடம்புக்குள்ளேயே அவங்களால போக முடியும். நம்மளுடைய லிவர் கிட்னி எல்லாம் கூட அவங்களால பார்க்க முடியும். ஈஸியாக அது உள்ளே போய் டச் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டைமென்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா டைமென்ஷனை யூஸ் பண்ணி அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. நாம ஒரு 2 டைமென்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? அதனுடைய பாடியை டச் பண்ண முடியும். அது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்குன்னு சொல்ல முடியும். அதனுடைய கால் எங்கே இருக்குது, கண் எங்கே இருக்குன்றதுலாம் நம்மளுக்கு ஈஸியாக சொல்லவோ டச் பண்ணவோ முடியும். ஸோ இதே மாதிரி தான் ஃபோர்த் டைமென்ஷன் ஆப்ஜெக்ட்டும் நம்ம கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா அவங்க கிட்ட அடிஷ்னலாக ஒரு டைமென்ஷன் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஒரு கிரியேச்சர்ஸை நம்ம கண்டுபிடிக்கல. அப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் ரொம்ப கம்மி. ஃபோர்த் டைமென்ஷன் இருக்கும், ஆனால் ஃபோர்த் டைமென்ஷன் கிரியேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அப்போ அந்த ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்றது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அப்போ ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்றது இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ், நிஜமாலே கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் எங்கே வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைம் லைன்லேயே வேலை செய்யுது. உதாரணத்துக்கு இன்டர்ஸ்டெல்லார் மூவியில் வரக்கூடிய அந்த டைம் சம்மந்தப்பட்ட அந்த பிளாக் ஹோல் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் வந்து இந்த ஃபிஃப்த் டைமென்ஷனை யூஸ் பண்ணி எடுத்தது தான். இந்த இடத்துல என்ன நடக்குது? நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் எல்லா முடிவுகளும் இந்த ஃபிஃப்த் டைமென்ஷனை பேஸ் பண்ணி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் மல்டிவர்ஸ் தியரி, இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ், இது கூட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற 2 ஆப்ஷன் உங்ககிட்ட இருந்தது. அதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலான்னு எடுக்கிறீங்க, இன்னொரு ஆப்ஷன் அப்போ வேண்டாம் அப்படின்றது தான் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு முடிவு இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்திருப்பீங்க. மல்டிவர்ஸில் வேற ஒரு யூனிவர்ஸில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு வேற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. இங்கே டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்க்கும் போது அது வேற மாதிரியான ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு போகுது. இதுதான் நம்மளுடைய டைம் லைனில் வேற வேற நேரத்தில் நடந்த சம்பவங்களை ஒரு இன்ஃபர்மேஷனாக அங்கங்கே வச்சிருக்கு. அந்த இடத்த நம்ம முன்னாடியோ பின்னாடியோ போய் பார்த்துக்க முடியும். இன்டர்ஸ்டெல்லார் மூவியில் அந்த சீன் இதை தான் சொல்லுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுடைய லைஃப்பை போய் நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கிறதுக்கோ நம்மளுடைய மிஸ்டேக்ஸை சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸோ இங்கே கிடைக்கும். அப்போ 5 டைமென்ஷன் அப்படின்றதே இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தது அப்படின்னா 6th டைமென்ஷன் 7th டைமென்ஷன்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிஜமாவே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அண்ட் இந்த 6, 7 இந்த மாதிரிலாம் டைமென்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்கலாக இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெறும் 6, 7 மட்டும் இல்லை, n டைமென்ஷன்ஸ் வரைக்குமே பாசிபிலிட்டி இருக்குது. பட் ரியாலிட்டியில் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் எத்தனை டைமென்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிற ஸ்ட்ரிங் தியரி, எம் தியரி படி 10 இல்லைனா 11 டைமென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னா என்ன? அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸ்ட்ரிங் தியரினே அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெறும் பார்ட்டிகிள் மட்டும் கிடையாது, எல்லாமே ஒரு வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். இதில் மொத்தம் 11 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 11 டைமென்ஷன்ஸும் நம்மளுக்கு தெரியுமானா தெரியாது. ஏன்னா அது நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அவங்க சொல்கிறது, ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரொம்ப தூரத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி தெரியும். அப்போ இங்கே 2 டைமென்ஷன் மறைஞ்சு போயிருக்கு. ஏன்னா ஒரு சிலிண்டர் அப்படின்றது 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட், ஒரு கோடு அப்படின்றது 1 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த 2 டைமென்ஷன் மறைச்சதுக்கான காரணம் உங்களால் அதை பார்க்க முடியல அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி 11 டைமென்ஷனில் 7லேருந்து 8 டைமென்ஷன் உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நிஜமாவே 11 இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இதுக்கான மேத்தமெட்டிக்கல் எவிடன்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி n டைமென்ஷன்ஸ் வரைக்கும் கூட உங்களால் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃபை எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் இதுக்கு எவ்வளோ எவிடன்ஸ் தர முடியும் அப்படின்றது தான் விஷயம். அந்த இடத்துல தான் ஸ்ட்ரிங் தியரி பிரச்சனை ஆகுது. சரி, இதுக்கும் இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி பற்றின பல விஷயங்கள் நம்மளுக்கு இன்னும் மர்மமாகவே இருக்குது. இது ஏன் வந்துச்சு, ஏன் இருக்குது, இதனுடைய யூசஸ் என்ன அப்படின்ற பல குழப்பங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதனுடைய ஒரு சில யூசஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது நிஜமாவே இருக்குதான். அதனுடைய முழு விவரம் நம்மளுக்கு இன்னும் தெரியாமலே இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணமாக சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஹையர் டைமென்ஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதனுடைய ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜிலாம் நம்மளுடைய 3 டைமென்ஷனுக்கு தான் அது டார்க். ஹையர் டைமென்ஷனுக்கு போகும்போது அது டார்க் கிடையாது, அது ரொம்ப பிரைட்டாகவே இருக்கும். அந்த டார்க் அப்படின்றது ஒரு சீக்ரெட்டான ஒரு மிஸ்ட்ரியான விஷயம்ன்றதுனால தான் நம்மளுக்கு அது டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் அப்படின்னு வச்சிருக்கோம். பட் ஹையர் டைமென்ஷன் போகும்போதுலாம் அது ஒளிவு மறைவு இல்லாமல் அது என்னன்றதை படம் போட்டு வெளிச்சம் போட்டு காமிக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு கிளியராக இருக்கும். ஒரு யூனிவர்ஸில் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இது வந்து ஒரு டைமென்ஷன் கம்மியாக தெரியறதுனால ஹையர் டைமென்ஷன்லேருந்து இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கறதுனால நமக்கு அது டார்க்காக ஒரு சீக்ரெட்டாக ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இதனாலேயே ஃபிசிசிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஹையர் டைமென்ஷன் பற்றி இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அப்படி பண்ணும்போது இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி பற்றின சீக்ரெட்ஸ் குறைஞ்சு போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜின்றது ஆக்சுவல் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ சயின்டிஸ்ட் வந்து எப்படி ஹையர் டைமென்ஷனை அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவ்வளோ
ஆர்வமாக கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறேன். பிளேட்டோனுடைய ஒரு அற்புதமான கதை இருக்குது. அந்த கதை என்னன்னா, ஒரு மனுஷன் குகைக்குள்ளே தான் பிறந்து வளர்றான். அவனுக்கு அந்த குகையை விட்டு வெளில வர்றதுன்னா என்னன்னே தெரியாது. அவனுடைய கை கால் எல்லாம் சங்கிலியில் கட்டியிருக்கு. அவன் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கான்னா, குகையோட செவ்வரை பார்த்த மாதிரி தான் அவன் இருக்கான். அந்த என்ட்ரன்ஸை பார்த்த மாதிரி இல்லை. அவனுக்கு என்ட்ரன்ஸே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த குகையோட செவுர் மட்டும்தான். அந்த குகையோடைய வாசல் வழியா வெளிச்சம் வந்து அந்த செவுத்துல விழும். இந்த குகையோட வாசல்ல ஒரு சிங்கம் வந்தாலோ புலி வந்தாலோ இல்லை எந்த காட்டு விலங்கு எந்த விஷயங்கள் வந்தாலோ அதனுடைய நிழல் மட்டும்தான் இந்த குகையினுடைய அந்த செவுத்துல தெரியும். இவன் பார்த்து வளர்றதெல்லாம் அந்த நிழல் மட்டும்தான். அவன் இருக்கக்கூடிய இடத்தினுடைய சீசன்ஸ் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் அவன் நிழலை பார்த்து தான் வளர்ந்துருக்கான். அவன் அதையே பார்த்து வளர்ந்து அதுலேயே விஷயத்தை கற்றுக்கிட்டு அவனுடைய மொத்த சயின்ஸும் அந்த நிழல் உலகத்தை பேஸ் பண்ணியே இருக்கும். ஒரு நாள் அவனுடைய அந்த கை விலங்கெல்லாம் அவுக்கப்பட்டு அவன் வந்து அந்த குகையை விட்டு வெளியில் வரான். வெளியில் வந்து பார்க்கும்போது தான் அந்த சூரியன் வெளிச்சம் மற்ற அனிமல்ஸு எல்லா விஷயத்தையும் பார்க்குறான். வெளிச்சம்னு ஒன்று இருக்குது, அது வந்து மற்றது மேலே படும்போது நிழல்னு ஒன்று வரும், அது செவுத்தில் விழும்போது அதை தான் நம்ம இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயமும் அவனுக்கு புரியுது. இப்போ குகைக்குள்ளே போகிறான். இவனை மாதிரி இன்னும் பல மனுஷங்க வந்து அந்த கை விலங்கு கால் விலங்கோட இருக்காங்க. அவங்க கிட்டலாம் போய் இவன் எவ்வளோ சொன்னாலும் வெளியில் அப்படின்னு ஒரு உலகம் இருக்குது, சூரியன் இருக்குது, மற்ற அனிமல்ஸ் இருக்குது, இது வெறும் நிழல், இது ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் அந்த மற்ற மனுஷங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த நிழல் உலகம் மட்டும்தான். அவங்களே போய் வெளியில் பார்த்தாலே ஒழிய இந்த விஷயத்த அவனால் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. இதை பிளேட்டோ எதுக்கு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ் வந்து அப்படிப்பட்ட மனிதர் தான். அவர் வந்து குகையிலேருந்து வெளியில் வந்து உண்மையான வாழ்க்கை அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டு திரும்ப குகைக்குள்ளே வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி விளங்க வைக்கிறாரு. ஆனால் நம்மளுடைய அறியாமை அதை விளங்கிக்காமல் சாக்ரட்டிஸை தான் தப்பு சொல்கிறோமே தவிர நாம் உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது அப்படின்றது தான் பிளேட்டோ சொல்கிறாரு. பட் இந்த டைமென்ஷன் விஷயத்தில் இது அப்பட்டமான ஒரு உண்மையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டைமென்ஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு வேறு என்ன டாப்பிக்கில் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye.